விஜய் சேதுபதி அவருடைய பையன் ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. இப்போ நான் ரீசெண்டாக தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். அனலரசு டைரக்ஷனு, வேல்ராஜ் அவர்கள் ஒளிப்பதிவு, சாம்சிஎஸ் மியூசிக்கு, பிரவீன் கயல் வந்து எடிட்டிங்கு. இப்படி ஒரு டெக்னீஷியனு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு இப்படி டெக்னீஷியன் கூட அமையிறது வந்து கஷ்டமான விஷயம். இந்த ஒரு பொசிஷன்ல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா அவர் மீது கண்டிப்பா ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்க தான் செய்யும். அவர் பண்ண ஆட்டிடியூடு இந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இந்த வயசுல அப்படிதாப்பா இருப்பாங்க, அந்த மெச்சூரிட்டி அவ்வளவுதான், பெருசா வந்து வேற என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பெந்தகோசா ஒரு ஆட்டிடியூட தான் அவர் பண்ணாப்ல. விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு டே இப்படிலாம் பண்ணாரா, உங்க அப்பா நானே இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப பெருசா அதுல வந்து ஈடுபட்டுக்கிறாம, சரி ஒன்று அவர் பண்ணணும் விருப்பப்படுறா போய் பண்ணு போ அப்படின்னு விட்ட மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. சொன்னாங்க ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட். அனலரசு அவர்கள் ரொம்ப ராவான ஒரு ஸ்டண்ட் படம் எடுத்திருக்காரு. நம்மளுக்கு நான் என்னடா இந்த படத்தை தேட்டரில் பார்க்காம நான் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். விஜய் சேதுபதி பையன் நடிக்கிறாரு அப்படின்னோடனே நான் சரி ஏதாவது ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ராவா இருக்கும், ஆனால் இவ்வளோ டெக்னிக்கலாக இவ்வளோ ராவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காக்கா முட்டையில வந்து மூத்த பையனா நடிச்சிருந்தேன். அந்த பையன் இதில் வந்து கொஞ்சம் ஒரு யங்ஸ்டரா வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ. செகண்ட் ஹீரோ தான் வந்து விஜய் சேதுபதி அவரோட பையன். கேமரா லுக்கில் பார்க்க தெரியல, ரியாக்ஷன்ஸ் வரல. ஸ்டண்ட் வந்து அனலரசு அவர்கள் கேமரா ட்ரிக்ஸை பயன்படுத்தி எடிட்டிங் ஒர்க் பண்ணி பயங்கரமாக வந்து அவருடைய டெக்னிக்கல் ஒர்க்கில் அந்த ஸ்டண்ட்டை வந்து இவர் கொண்டு வந்துட்டாப்புல. பாடி லாங்குவேஜ் வரல, டைலாக் டெலிவரி வரல, எதுவுமே வந்து அவருக்கு வரவே இல்லை. ஒரு உண்மையை சொல்ல போனால் கருணாஸ் அவர்களுடைய பையன் இதில் நடிச்சிருந்தா கூட அவர் வந்து ஆல்ரெடி 2-3 படங்கள் இந்த வெற்றிமாறன் படங்கள் நடிச்சு அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு குட்டி இமேஜ் வச்சிருக்காப்ல. அவர் இதில் நடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து பெருசாக பூம் ஆகி ஒரு ராவான ஒரு ஸ்டண்ட் படம், அனலரசு அவர்களுடைய டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்குமோ அப்படின்னு என் மனசுக்குள்ள வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஃபீனிக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தேட்டரில் வந்த டைமில் அந்த நெப்போட்டிசம் நெப்போகுட்டு அப்படின்ற வகையில் வேணா அந்த படத்தை வந்து டீக்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தோணும் இது வந்து ஒரு ராவான ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நல்லா பண்ணியிருக்காங்களேப்பா. அனலரசு அவர்களுக்கு இப்படி ஒரு டேரக்டர் இருக்காரா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் ஓடிடியில் பாருங்கள். நானும் ஓடிடியில் தான் பார்த்தேன். நன்றி.